ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுவது எனக்கு வேடிக்கையா இருக்கு. அவரு குழப்பத்தில் இருக்காரா, இல்லை தெரிஞ்சு பேசுறாரா, இல்லை தெரியாம பேசுறாங்கிறது நாட்டு மக்கள் எல்லோருமே ஒரு கேள்வி. காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு தெரியுமா, படிச்சிருக்காங்களான்னு தெரியல. நாடாளுமன்ற நடைமுறையை பார்த்துருக்காங்களான்னு தெரியல. அவர்கள் மூணையும் ஒன்னா மிக்ஸா குழப்புறாங்க. ஒன்று சமக்கர சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி. இன்னொன்று புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை. இன்னொன்று பாரத பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்ட்டு சொல்லி மூணு. இந்த மூணு ஸ்கீம்லையும் ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்கள். முதல்ல அவங்களுக்கு இதை பற்றி புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. சமக்னு தேசிய கல்விக் கொள்கை, புதிதாக புதிய தேசிய கல்விக் கொள்கை, அதாவது நியூ பாலிசி எஜுகேஷன் என்று சொல்ல. அந்த நியூ பாலிசியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3, 5, 8 வகுப்புல ஒருத்தர் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர் தாய் தந்தையர் செய்யக்கூடிய தொழிலுக்கு போகணும்னு ஒரு சட்டம் புதிய கல்விக் கொள்கையில அறிமுகப்படுத்துறாங்க. இதை இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. 3, 5, 8 என் பிள்ளைகள் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு வருஷம் நான் படிக்க வச்சு என் பிள்ளைக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவு எல்லாம் கொடுத்து, என் பிள்ளைக்கு ஃப்ரீ புக்கெல்லாம் கொடுத்து படிக்க வச்சு என் பிள்ளைய பெரிய ஆளாக ஆக்குவேன்னு சொல்றது. ஆகவே அந்த திட்டத்தில் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம்னு சொல்லி புதிய கல்விக் கொள்கையை ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா இதான் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபெயில் ஆனோடனே உங்க தாய் தந்த தொழிலுக்கு போ, நீ தூய்மை பணியாளர்னா நீ அங்கே போ, செருப்பு தைக்கிறவர்னா நீ அங்கே போ, முகச்சவரம் பண்ணவர்னா நீ அங்கே போ, ஆடு மேய்க்கிறவர்னா ஆடு மேய்க்க போ, மாடு மேய்க்கிறவர்னா மாடு மேய்க்க, பனையருக்கு போனா பனையரை போ அப்படின்னு சொல்றத மாண்புமிகு முதல்வர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பிள்ளைகள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் தேர்ச்சி பெற திரும்ப திரும்ப வைத்து அவர்களை உயர்கல்விக்கு கொண்டு வருவேங்கிறாங்க. 2வது. 3வது என்ன சொல்றாங்கன்னா, PM ஸ்ரீ அப்படிங்கிறது அது தனி. PM ஸ்ரீ என்பது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்ட்டு சொல்லி ஒரு புதிய கல்வி திட்டத்தை பிரதம மந்திரி பெயரில் கொண்டு வராங்க. அந்த திட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் 16,000 பள்ளிகள் அந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்த உள்ளார்கள். பள்ளிக்கூடம் யார் பள்ளிக்கூடம்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளி நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எந்த ஆட்சி இருந்தாலும் அந்த ஆட்சியின் மூலம் உருவாக்கப்பட்ட நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் சிறந்த பள்ளிக்கூடங்கள் என்று ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றோ அல்லது கல்வி மாவட்டத்துக்கு ஒன்றோ என்று சொல்லி ஒரு 200 பள்ளிக்கூடத்தை எடுத்து அதில் நம்முடைய பாரத பிரதமருடைய அந்த PM ஸ்ரீ பள்ளின்னு சொல்லி ஒரு லேபிள் ஒட்டதுக்கு வராங்க. நல்ல பள்ளி, தரமான கட்டடம் இருக்கு, அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, இது PM ஸ்ரீ பள்ளி அப்படின்னு சொல்லி ஒட்டுவாங்க. அதுக்கு 60% சம்பளம் அவங்க கொடுப்பாங்க, 40 நம்ம கொடுக்கணும். இதுவரை நம்ம தான் அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குனது, சம்பளம் கொடுக்கறது எல்லாமே நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இப்போ ஒரு லேபிளை ஒட்டி இது PM ஸ்ரீ பள்ளிக்கூடம்னு சொல்லி ஒரு 200 பள்ளிக்கூடத்தை 200 300 பள்ளிக்கூடத்தை ஆக்கணும்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நமக்கு தரமான கல்வி இருக்கு. ஏற்கனவே இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கிய சயின்டிஸ்ட் எல்லாம், விஞ்ஞானி எல்லாம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்தவங்க. இப்போ இஸ்ரோ தலைவராக இருக்கிறவர் நாராயணன் அரசு பள்ளியில் படித்தவர். ஏற்கனவே இருந்தவர் சிவன் அரசு பள்ளியில் படித்தவர். மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியில் படித்தவங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே. அதே மாதிரி நம்பி நாராயணன் அரசு பள்ளியில் படித்தவங்க, நம்ம ஊருக்காரங்க எல்லாமே. ஆக அரசு பள்ளியில் படித்தவங்க தான் பெரிய விஞ்ஞானி ஆகியிருக்காங்க. இந்த அரசு, ஒன்றிய அரசு நல்ல கல்வி எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கணும்னா அவங்க என்ன முடிவு எடுக்கணும், தமிழ்நாட்டு கல்வி அரசு பாடத்திட்டம் என்னன்னு பாருங்க. இதை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்துக்கும் பின்பற்றினால் எல்லோரும் நல்ல விஞ்ஞானியாட்டு, நல்ல பெரிய பொறியாளராக, பெரிய வழக்கறிஞராக வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அதைத்தான் அறிமுகப்படுத்தணுமே தவிர, அவங்க இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் முற்றிலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்புடையதல்ல. ஆகவே மாண்புமிகு மத்திய அமைச்சர் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், நாடாளுமன்ற நடைமுறைகளை கண்டிப்பாக அவர் படிக்க வேண்டும். அதுபோல சமக்கரா சிக்ஷா அபியான் என்றால் என்னன்னு சொல்லி அவர் தெரிஞ்சிருக்கணும். நியூ பாலிசி கொள்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். PM ஸ்ரீ ஃபண்டுன்னா என்ன செய்யணும். இந்த மூன்றையும் ஒன்றோட ஒன்றை இணைத்து நான் பணம் தர மாட்டேன் என்று சொல்றது சிறுபிள்ளைத்தனமாட்டு இருக்கு, வேடிக்கையாட்டம் இருக்குது. இது நிச்சயமாக இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று மொழி அளிப்பாங்க,
இன்னொன்னு படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. குலக்கல்விக்கு போங்க. இந்த நாடு RSS சித்தாந்தம், சனாதன தர்மம், 7 முதல் 10% இருக்கின்ற உயர் ஜாதியினருக்கு ஆட்சி அதிகாரத்தை நாங்க பண்ணுவோம், மற்றவர்கள்லாம் அடிமையா இருங்க. ஐயா ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்துக்கு அடிகோல் போடுறாங்க. இந்த முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாரதியாருடைய விழாவில் எதுவுமே பண்ணல அப்படின்னாங்க. அவருக்கும் நம்ம ஒன்றிய அமைச்சருக்குள்ள கருத்தை தான் சொல்லலாம். அவரும் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை படிக்க மாட்டாரு, தமிழ் படிக்க மாட்டாரு, தமிழ் தெரியாது. யாரோ போற போக்கில் சொல்லதை உள்வாங்கி அப்படியே பேசிட்டு போறாங்களே தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. தமிழ் இலக்கியத்துக்கு இந்த அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நேற்று ஒரு பாரதியார் விழாவுக்கு போனனால நான் சொல்றேன், பாரதியாருக்கு இந்த அரசு என்ன செய்திருக்குன்னு அவருக்கு தெரியுமா? ஏதாவது தெரியலன்னா பாரதியார் புக் எடுத்து படிக்கணும். இந்த அரசு பாரதியாருக்கு என்ன செய்திருக்குங்கிறது ரெண்டையும் அவர் கண்டிப்பா படிக்கணும். நீங்க படிக்க சொல்லுங்க. எட்டயபுரத்துல இருந்து அவர் வீட்டை மறைந்த தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அந்த வீட்டை வேலைக்கு அரசே வாங்கி நம்முடைய ஒரு அரசு வரலாற்று சின்னமாட்டு, நினைவு சின்னமாட்டு அதை 1973 ஜூன் மாதம் 12ஆம் தேதி நினைவில்லம் கட்டி திறந்து வைத்த பெருமை மறைந்த தலைவர் கலைஞரை சேரும். அதே போல அவர் 1921 இறந்தாரு. 2021 100 ஆண்டை நினைவுபடுத்தும் வண்ணமாக அவருடைய மறைந்த தினமான செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியே மகாகவி நாளாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருக்கின்றார். ஒரே ஒரு வார்த்தை வணக்கம், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க முழுதும் தமிழ் தெரிஞ்சதாக நினைப்பது கேலி கூத்தாரு.